கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் ஆனந்தராஜ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பர்கூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை ஆதரித்து நடிகர் ஆனந்தராஜ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் 2001ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கி படிக்க வைத்ததாகவும், 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து மாணவர்கள் உயர்கல்வி படிக்க மடிக்கணினி வழங்கியதாகவும் தெரிவித்த நடிகர் ஆனந்தராஜ், 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் மாணவிகளுக்கு ஸ்கூட்டி வழங்கி சொந்த காலில் நின்று படிக்க வைப்பார் எனவும் தெரிவித்தார். மேலும் திமுகவினருக்கு அதிக சம்சாரங்கள் இருப்பதால் அவர்களால் மின்சாரத்தை கவனிக்க முடியவில்லை எனவும் ஆனந்தராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். 2001 ஆட்சிக்கு வராங்க, சைக்கிளை கொடுத்து வெளியூர்ல போய் படிச்சுட்டு வா, பக்கத்து டவுன்ல போய் படின்னு அம்மா சைக்கிளை கொடுத்தாங்க. 11 ஆட்சிக்கு வராங்க, என்ன கொடுத்தாங்க? உயர்கல்வி படிக்க லேப்டாப்பை கொடுத்து உங்களை படிக்க வச்சாங்க. 16 ஆட்சிக்கு வர போறாங்க, என்ன கொடுக்க போறாங்க? 2 சக்கர ஸ்கூட்டியை கொடுத்து உங்கள் சொந்த கால்களை நீங்கள் நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாயம். அதுபோக இன்றைக்கு நாட்டு மக்கள் வியப்போடு பார்த்த மின்சாரம் வருமானு கேட்டாங்க. திமுகவில் எல்லாருக்கும் நிறைய சம்சாரம் இருந்தது, ஆனா மின்சாரம் குறைவா தான் இருந்தது. அவன் சம்சாரத்தை பார்க்கவே நேரம் பத்தல, மின்சாரத்தை யாரும் பார்க்கல. ஆனால் அம்மா வந்த உடனே இன்றைக்கு மின்சாரம் வருகிறது. திமுக காரங்க கேட்கிறான், எங்க இருந்து வருது, எப்படி கிடைக்குது, தோங்கவில்லையே, உனக்கு என்ன வந்துச்சு? மின்சாரம் வருதா வரலையா? அது எங்க இருந்து வந்த உனக்கு என்ன? எப்படியும் அம்மா சரி பண்ணி மின்சாரத்தை கொடுத்தாங்களா இல்லையா? 24 மணி நேரம் நம்ம மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? இதோடு சேர்த்து அம்மா தருகிற அன்பு பரிசு 100 யூனிட் மின்சாரம் என் தமிழக மக்களுக்கு அம்மா விலை இல்லாமல் தருகிறேன், பணம் கட்ட வேண்டிய அவசியம் தெரிவித்தார். மாணவர்களுக்கு கல்வி கடன் வேலை கிடைக்கிற வரை கல்வி கடன் ரத்து. விவசாயிகளுக்கு இன்றைக்கு கடன் வாங்கி இருந்தால் அது ரத்து.